Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண் இல்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராதனாலே அது சீக்கிரமாக முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறு இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இது ஒரு ஓமை. இதை சொல்லிவிட்டு இந்த வியாக்கியானத்தையும் அவர் சொல்லுகிறார் 18ஆம் வசனத்தில் ஆரம்பித்து. ஆகையால் விதைக்கிறவனை பற்றி ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும்போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். கற்பாறை இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடர்கள் அடைவான். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். ராஜ்யத்தின் ஓமைகளிலே ரொம்ப பிரதானமான ஓமை இதுதான். வசனம் விதைக்கப்படுகிறதை குறித்த ஓமை இது. ஏன்னா இப்படி தான் ராஜ்யம் வேலை செய்யுதுன்னு சொல்கிறார். இதில் 4 விதமான நிலங்களை குறித்து சொல்கிறார். விதைக்கும் போது நிலம் 4 விதமாக இருக்குதான். விதை என்கிறது வசனம்னு சொல்லிடுறாரு. ராஜ்யத்தின் வசனம்னு சொல்கிறாரு. தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ விதை வந்து வசனம். இது எங்கே விதைக்கப்படுகிறது? 4 வித்தியாசமான நிலங்களிலே அது விழுகிறதாம். ஒன்று வந்து வழியருகேன்னு சொல்லப்படுற நிலம். வழியருகேன்னா நடப்பாதை. 2வது கற்பாறையான நிலம். ஆழமே இல்லை, கொஞ்சம் தூரத்துக்கு மண் இருக்குது, அதுக்கப்புறம் பாறை இருக்குது. அதனால் விளையிற மாதிரி விளையுது, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. வெயில் ஏறுற போது தீஞ்சு போயிடுது. அது உலர்ந்து போய் ஒன்றும் இல்லாமல் போயிடுது, பயனற்று போயிடுது, பலனே இல்லை. 3வது விதமான நிலம் முள்ளுள்ள நிலம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த இச்சை, சோதனை, இப்படின்னு 1008 காரியங்களில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க சிலர். நான் அதை கவனிக்கும்போது இதை இதுக்கு எங்கே நேரம் இருக்குது, இதெல்லாம் நம்ம கவனிக்க முடியுமா, அது பார்க்கணும் இது பார்க்கணும், என் பொழப்பை கவனிக்க வேணாமா அப்படின்ற ஆளுங்க அவங்க. ஹலோ, அங்கே வந்து மற்ற காரியங்கள் வந்து முள் மாதிரி வளர்ந்து போட்ட விதை வளரும்போது விதையை காட்டில் முள் அதிகமாக இருக்கிறதுனால நெருக்கி போடுகிறதா, பலனற்று போகிறது. இன்றைக்கு 4வது விதமான நிலத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 4வது விதமான நிலத்தை 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும். இது நல்ல நிலம். இந்த 4வது இப்போ தான் நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கிறோம். இது நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தை எப்படி சொல்கிறாரு? இது நல்ல நிலத்தில் விழுந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நல்ல நிலம் எப்படிப்பட்டது? இது வந்து வழியருகே நிலம் மாதிரி கிடையாது. பறவை வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அப்படிப்பட்ட நிலம் கிடையாது. இது எந்த பறவையும் எடுக்க முடியாத அளவுக்கு நல்ல விதை உள்ளே போகக்கூடிய ஒரு நிலம். இவங்க இருதயம் வந்து இதெல்லாம் ஆவியானவர் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறார். அந்த காயங்கள்லாம் மறைஞ்சு உள்ளம் வந்து வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்குது. அதனால் பிசாசு வந்து சீக்கிரம் எடுக்க முடியாது. இன்னொன்று, வெயில் ஏறின உடனே தீஞ்சு போச்சுன்னு சொல்லி இருக்குது பாருங்கள். அந்த கற்பாறையான இடம் அந்த மாதிரியும் கிடையாது. இந்த இடம் ஆழம் இருக்குது. இவங்கள்ட்ட ஆழம் இருக்குது, வேர் இருக்குது, ஈரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இவங்களுக்கு நல்லா ஆழமாக போகக்கூடிய ஆளுங்க. இது ரொம்ப ஆழமாக கவனிக்கக்கூடிய ஆளுங்க. ஏன்னா இவங்க நல்ல நிலம். மற்ற அந்த பிரச்சனை கிடையாது. மற்ற ஆளுகளுடைய பிரச்சனை இவங்களுக்கு கிடையாதுன்னா அதெல்லாம் இவர்கள் வந்து சரி பண்ணி வசனத்தை கரெக்டாக இவங்க கேட்குறாங்க. ஆகவே வசனம் உள்ளே போது, ஆழமாக போது, வேறுன்றது. அதை வந்து பிசாசு பிடுங்கிட முடியாது. ஒரு மரத்தை வந்து ஒரு பறவை பிடுங்கிட்டு போயிட முடியாது. மரத்தை பிடுங்க முடியாது. விதையை தூக்கிட்டு போயிடும். ஏன்னா பறவைக்கு அதுதான் முடியும். பிசாசை பறவை மாதிரி வர்ணிக்கிறார் இங்கே. பறவைகள் வந்து விதையை எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிசாசு எடுத்துகிட்டு போகிறான்னு.
மரத்தை பறவை எடுக்க முடியாது. அது வேரூண்டி ஆழமாக போய் நல்லா நின்றுடுது. காற்று புயல் எது அடித்தாலும் விழாது, அப்படி நிற்குது அது. அது மட்டும் இல்லை, இந்த முள்ளும் கிடையாதுங்க, நல்ல நிலம் இது. ஏன்னா முள்ளெல்லாம் களை எடுத்துருக்குறாங்க, க்ளீனப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் நிறைய முள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு என்ன பண்ணுறாங்க, ஐயோ இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் இருந்தாலே நம்ம உருப்பட மாட்டோம், இதெல்லாம் இருந்தாலே கேட்குற வசனமும் நமக்கு ஒன்றும் உதவி செய்யாது, வசனமே இங்கே வேலை செய்ய முடியாது. ஏன்னா முள் நிறைய இருக்குது. உலக கவலை அது ஒரு முள். கர்த்தர் மேலே எல்லாத்தையும் பாரத்தை வைக்க கற்றுக்குவோம். நம்ம கவலைப்பட்டு ஒன்றும் மாற போகிறதில்ல. வசனத்தை உள்ளே வச்சாவது ஏதாவது மாற்றம் ஏற்படும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டவங்க இவங்க. ஆகவே இந்த முள்ளெல்லாம் களை எடுத்துருக்குறாங்க. களை எடுத்தால் மட்டும் போதாது, அப்பப்போ களை எடுக்கணும். சில நேரத்தில் இன்றைக்கி நல்லா இருக்கும், நாளைக்கு திருப்பி முள் வந்துடும் லடுக்குன்னு. இருக்கீங்களா? இந்த முள் எல்லாம் எப்படி விளையுது? அதெல்லாம் இந்த காக்காய்ங்க அது இது அங்கங்கே அப்படியே பார்த்து போட்டு போகிறது, அங்கே பொறுக்கி இங்கே கொண்டாந்து போட்டுடுறது. இங்கே அது டக்குன்னு பிடிச்சிட்டு இங்கே வளர ஆரம்பிக்குது. நீங்கள் ஒன்றும் விதைக்கல, அதை பிசாசு கொண்டு வந்து விதைச்சிட்டு போயிடுறான் பாருங்கள். ரிசெஷன் வருதான், வேலையெல்லாம் போதான், அடுத்த வருஷத்துலேருந்து அரிசி கிடைக்காதான், என்னத்தையே அவனை கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுறான். அம்பாட்டுக்கு வேச்சு விட்டு வேடிக்கை பார்க்குறது. நீங்கள் அதை பேசி அழுது கஷ்டப்பட்டு ஐயோ எங்கள் கம்பெனி கூட மூட போகிறாங்களாம், எங்கே போவேன்னு தெரியல, இப்படின்னு பேசிவே இப்படி தான் வருது. எவ்வளோ ட்ராப் பண்ணிட்டு போயிடுறான் அவன் பாட்டுக்கு, அது பாட்டுக்கு வளர்ந்துருது. அதனால் என்ன பண்ணணும், அப்பப்போ களையை எடுத்துக்கிட்டே இருக்கணும். எதையாவது வந்து போட்டு தொலைச்சிருக்கானு பார்த்து கரெக்டாக அதை பிடிங்கி எடுத்து தூக்கி எறியணும். கவலை உள்ளே நுழைஞ்ச உடனே பிடிங்கி எரிஞ்சிடணும் அதை. ஏன்னா அது இருந்ததுன்னா மற்றது வேலை செய்யவே முடியாது. ஐஸ்வர்யத்தை குறித்த மயக்கம், பொருளாசை போன்ற காரியங்கள் இதெல்லாம் வெளியே அகற்றணும். ஏன்னு சொன்னால் வசனம் சரியாக வேலை செய்யாமல் தடை செய்கிற காரியங்கள் இதெல்லாம் பலனற்று போக செஞ்சிடும் நம்மளை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த பலனும் இல்லாதவர்களாக நம்மளை ஒரு பலனற்ற ஒரு ஜீவியமாக அது மாறிடும். நிறைய கிறிஸ்தவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படி பலனற்ற கிறிஸ்தவர்கள்? கிறிஸ்தவங்க பேர் ஜார்ஜ், ஜேம்ஸு, ஜோன்ஸு எல்லாருக்கும் பேரெல்லாம் பைபிள்லேருந்து பிரமாதமாக வச்சுருப்பாங்க பேரெல்லாம். ஆனால் ஏதாவது பலன் இருக்குதா? அதனால் பலனே கிடையாது. பேர் எப்படி வச்சாவது பலன் வருமானு வச்சுருக்கிறாங்க. பேர் வச்சதுனால பலன் வராது, வசனத்தின் மூலமாக தான் பலன் வரும். பேரெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் பலன் தான் இல்லை. ஏன்னா நிறைய களை பிடுங்க வேண்டியதாக இருக்குது, நிறைய முள் வளர்ந்து போய் நெருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுது எல்லாத்தையும். அதுதான் பிரச்சனை. ஆனால் இந்த 4வது நிலம் நல்ல நிலம்னு சொல்லியிருக்கு இல்லையா, அது எப்படிப்பட்ட நிலம்? இந்த பிரச்சனை களையெல்லாம் நல்லா எடுத்துருக்குறாங்க, ரெகுலராக எடுத்து க்ளீனப் பண்ணி நல்லா வச்சிருக்கிறாங்க. ஆகவே 100, 60, 30ன்னு பலன் தருகிற நிலம். அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த வாழ்க்கையின் மூலமாக பலன் உண்டாகுது. கேட்ட வசனம் வேலை செய்யுது, வசனத்தின் மூலமாக காரியங்கள் நடக்கிறது வாழ்க்கையில். சரி, இதனுடைய அர்த்தத்தை இயேசு எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். 23ஆம் வசனத்தில் இதனுடைய வியாக்கியானத்தை சொல்கிறார் இல்லையா. இந்த நல்ல நிலத்தை குறித்த வியாக்கியானம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும், நல்ல நிலம்னா என்ன, அங்கே விதைக்கப்படுறதுனா என்ன சொல்கிறாரு, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். இதுதான் அதனுடைய அர்த்தம்ன்றார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டு 100, 60, 30 பலன்றதை இப்படி சொல்கிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். அப்போ நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன்னா எப்படிப்பட்ட ஆள்? அவன் கேட்கிறவன், கேட்கறது மட்டும் இல்லை உணர்கிறவன். ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்ட்ஸ்ன்னு வருது. அண்டர்ஸ்டாண்ட்ஸ்னால் கேட்கிறத சரியான விதத்தில் புரிந்து கொள்ளக்கூடியவன், அறிந்து கொள்ளக்கூடியவன். ஆகவே அவனுடைய இருதயம் கேட்கிற இருதயம் மட்டும் இல்லை, அறிந்து கிரகித்து அதை பயிற்சிவிக்கக்கூடிய இருதயமாக இருக்கிறது. ஆகவே தான் அங்கே பலன் உண்டாகிறது. அவனுடைய இருதயத்தில் ஆவியானவர் கிரியை நடைபெற்றிருக்கிறது. ஒரு நல்ல உழுத நிலம் போல் அது இருக்கிறது. ஆழம் இருக்குது, அங்கே எல்லாம் இருக்குது. அங்கே 4 காரியங்கள் நடைபெறுவதாக இந்த வசனம் சொல்லுகிறது. வியாக்கியானம் பண்ணுற அந்த வசனம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது? நல்ல நிலம்ங்கிறது 4 காரியங்களால் ஆனது. என்ன 4 காரியங்கள்? 1 கேட்குது, கேட்குற இருதயம், வசனத்தை கேட்கிற இருதயம். 2வது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம். புரிந்து கொள்றதுனா ஏதோ விளங்கிடுச்சு அப்படின்னு இல்லை, எப்படி விளங்கணும், அது நம்முடைய வாழ்க்கையில் பயிற்சி வைக்கக்கூடிய அளவுக்கு, நமக்கு எப்படி இந்த வசனம் பொருந்துன்ற இடத்துல கூடிய அளவுக்கு விளங்கி கொள்கிற ஒரு இருதயம். 3வது இந்த வசனத்தை கேட்கறது மட்டும் இல்லை, விளங்கி கொள்வது மட்டும் இல்லை,
லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்பினீங்கன்னா இதே ஓமை அங்கே சொல்லப்படும் போது 8ஆம் அதிகாரத்தில் இதே ஓமை அங்கே 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து, எல்லாம் சொல்லுங்கள் காத்து. காத்துனா கேட்டது மட்டும் போதாது, கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அதை இழந்துடாதபடி புரிந்து கொண்டதை விட்டுறாதபடி காக்கிறார்களாம் அவர்கள். காத்து. அப்புறம் 4வது இது காக்கிற இருதயம். 4வது அங்கேயே சொல்லியிருக்குது, பொறுமையுடனே பலன் கொடுக்குறவர்களாக இருக்கிறார்கள். பொறுமையுடனே பலன் கொடுக்குறவர்கள், அதாவது வசனம் அவர்களுக்குள்ளே நிலைத்து இருக்கிறது, பொறுமையாக காத்திருந்து பலன் கொடுக்குறார்கள். 4த்தையும் கொஞ்சம் விவரமாக கவனிப்போம். ஏன்னா நல்ல இருதயம்னா இதுதான், இந்த 4 காரியம் இருக்குது இந்த நல்ல இருதயத்தில். ஒன்று கேட்கறது. விசுவாசிகள் ஒரு காரியத்தை திட்டவட்டமாக புரிந்து கொள்ள வேணும். கிறிஸ்தவ விசுவாசிகள் என்னன்னா, இந்த வசனத்தை கேட்கிறதுங்கிறது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இந்த இதே வழங்க மாட்டேங்க நிறைய பேருக்கு. பிரசங்கத்தை கேட்கறது வசனம் விதைக்கப்படுகிற ஒரு நேரம், உள்ளங்களிலே வசனம் விதைக்கப்படுகிற ஒரு நேரமாக அது இருக்கிறது. இது ஒரு மேஜிக் மூமெண்ட் மாதிரி. உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை இதில் அடங்கி இருக்கிறது. உங்களுடைய நல்வாழ்வு நீங்கள் கேட்குற இந்த காரியத்தில் அடங்கி இருக்கிறது. ஆகவே கேட்குற காரியத்தை குறித்து அலட்சியமாக இருக்க முடியாது, ஏனோ தானோன்னு கேட்க முடியாது. சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன், அங்கே பாட்டு கடலையும் வடையும் வாங்கி தின்னுபிட்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டு அங்கே முன்ன பண்ணி நடந்துக்கிட்டே கேட்குதுங்க எனக்கு கேட்குதுங்க, இப்படி ஒரு ஸ்பீக்கரை திருப்பி விட்ருங்க எனக்கு கேட்கும் அப்படின்ட்டு போவாங்க. அப்படி கேட்க முடியாது. இது அப்படி கேட்குறது இல்லை. அப்படி கேட்டால் பலன் உண்டாகாது. ஏன்னா இது கேட்குறது எப்படி கேட்கணும், கேட்குறது ஒரு பெரிய மேஜிக் மோமெண்ட் மாதிரி. இந்த கேட்குறதுல தான் என்னுடைய எதிர்காலமே அடங்கி இருக்குது. இது ராஜ்யத்தின் வசனம், என்னை வாழ வைக்கிற வசனம், தேவனுடைய ஆளுகை எனக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய வசனம், அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக அந்த வசனத்தை அவர் அனுப்புகிறார். இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. அதனால் இது ரொம்ப முக்கியம். இதை நான் கேட்கறது எப்படி கேட்குறேன்றதை பொறுத்து தான் அவருடைய விருப்பங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற முடியும். நான் ஏனோ தானு கேட்டேன்னா ஒன்றும் நிறைவேறாது. நான் எப்படி கேட்குறேன்றதை பொறுத்து தான் இதன் மூலமாக நான் வெற்றியை பெற முடியும், சுகத்தை பெற முடியும், சமாதானத்தை பெற முடியும், வாழ்வை பெற முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? எப்படி கேட்குறீங்கன்னு இப்போ யோசித்து பாருங்கள். நிறைய பேர் நல்லா கேட்குறவங்க தான், ஆனால் இருந்தாலும் நமக்கு இது அவசியம். எப்படி கேட்குறோம்? இங்கே ரொம்ப அற்புதமாக கேட்குறீங்க நீங்கள். சிலர் எத்தனையோ மைல் தூரம் வந்திருக்கீங்க. சிலர் 4 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி 70-80 கிலோமீட்டர் கூட வந்திருக்கிறீங்க. கேட்கணுன்னு தான் வந்திருக்கிறீங்க. என்ன சொல்ல வர்றேன், இப்படியெல்லாம் வர்றதுனால தான் இதை ரொம்ப நல்லா கவனிக்கிறது அவசியம். ஏன்னு சொன்னால், ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க? ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இங்கே நடக்கிறதுனால அல்ல. உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய நல்வாழ்வு, உங்களுடைய பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலம் இந்த கேட்கிறதுல அடங்கி இருக்கிறது. கடவுள் அதில் வச்சிட்டார், இதில் வச்சிட்டார் விஷயத்தை. எதில் வச்சிட்டாரு? இந்த வசனத்தில். இந்த வசனம் விதைக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கங்கிறது இந்த வசனம் விதைக்கப்படுகிற ஒரு நேரம். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு மேஜிக் மூமெண்ட் இது. இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும், விட்டுறக்கூடாது. அங்கங்கே கவனம் செலுத்தி விட்டுறவே கூடாது. நான் கூட இந்த மாதிரி ஏனோ தானன்னு கேட்ட ஆள் தான் முன்னெல்லாம். சும்மா காதில் விழுந்துட்டாலே கேட்ட மாதிரி தான் நினைப்பு. போனேன், பிரசங்க கேட்டேன், வந்தேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் உருப்படவே இல்லை வாழ்க்கையில். எப்போ உருப்பட ஆரம்பித்தேன்னா, ரொம்ப கவனமாக கேட்க ஆரம்பித்தேன் பாருங்கள். ஆழமாக கேட்க ஆரம்பித்தேன். சில நேரத்தில் கேட்கும்போது சிலதெல்லாம் மிஸ் ஆகிடுது. எவ்வளோ ஆழமாக கேட்டாலும் மிஸ் ஆகிடுது. அதனாலே போய் கேசட்டை வாங்கிட்டு வந்துடுறது. எவ்வளோ விலையானாலும் சரி அதை வாங்கிட்டு வந்து அதை திருப்பி போட்டு மிஸ் ஆனதெல்லாம் திருப்பி பிடிக்கிறது. என்னென்ன மிஸ் பண்ணோன்னு திருப்பி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி கேட்குறது. அதை திருப்பி என்ன போச்சுன்னு இப்படி கேட்க ஆரம்பித்த பிறகு தான் வாழ்க்கையிலே உருப்பட ஆரம்பித்தேன் பாருங்கள். ஏன்னா அந்த கேட்குறதுல தான் விஷயம் அடங்கி இருக்குதுன்னு புரியறதுக்கே எனக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஹலோ, இதை ஏன் கேட்குறீங்க? ஏன்னா நம்ம சூழ்நிலை அப்படி. நான் நினச்சேன் அந்த பிரசங்கியார்கிட்ட போனால் அவர் இப்படி கை வச்சாருன்னா ஏதாவது நடந்துடும், அங்கே போனால் அவர் ஷூன்னார்னா அப்படி ஆகிடுமாக்கும், இவர் ஊதினார்னா சரியாக போயிடும், இவர் கையை நீட்டினார்னா சரியாக போயிடும், இவர் எங்கள் வீட்டில் காலை வச்சாருன்னா சரியாக போயிடும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். கடைசியில் பார்த்தா வேறு விஷயமா இருக்குது. இது கத்தர் அதிலெல்லாம் வைக்கல. நான் அதெல்லாம் நடக்குமான்னு காத்துட்டு இருந்தேன். யாராவது நம்ம தலையில் கை வைப்பாங்களா,
யாராவது ஒரு பெரிய ஆள்கிட்ட போயிட்டு தலையை நீட்டிட்டு வந்துடுவோம். அவர் ஜெபம் பண்ண சரியாக போய்டும். அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவர் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா அதை விட பெருசு ஒன்று வச்சுருக்காரு கர்த்தர். என்ன அங்கேயும் இங்கேயும் அலைய சொல்லலை, அங்கேயும் இங்கேயும் திரிய சொல்லலை, அங்கங்கே போய் லைனில் நிற்க சொல்லலை, டோக்கன் வாங்கி காத்திருக்க சொல்லலை. அவர் சொல்கிறார், அப்பா வசனம் பிரசங்கிக்கப்படும் போது அதை கேள். ஏன்னா கேட்கும்போது தான் வசனம் விதைக்கப்படுகிறது. இது வசனத்தை கேட்கிறவர்களை குறித்த உவமை. எப்படி கேட்குறோம் கவனிப்போம், எப்படி கேட்கிறோம் என்பதை கவனிக்க வேணும். நல்லா கேட்குறீங்களா? ரொம்ப ஜாக்கிரதையாக கேட்கணும். C.S. லூயிஸ் என்கிற ஒரு பெரிய எழுத்தாளர், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்க்ரூ டேப் லெட்டர்ஸ் இந்த மாதிரிலாம் புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் சொல்கிறாரு பாருங்க, ஒருத்தன் லைப்ரரியில் போய் படிக்கலான்னு போனானா, ஆண்டவருடைய காரியங்களை படிக்கிறதுக்கு தான் லைப்ரரிக்கு போயிருக்கான். அவன் போய் எல்லாம் எடுத்து பைபிள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருந்தானா. படிச்சுட்டு இருக்கும்போது அருமையான சில தாட்ஸ், சில கருத்துக்கள் அவனுக்கு மனசில் வந்து அப்படியே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதில் ரொம்ப ஆழமாக போனோம், ஆண்டவரை குறித்து அற்புதமான காரியங்களாக இருக்குது, இது இன்னும் ஆழமாக படிப்போன்னு சொல்லி இதை ஆழமாக நோண்டலான்னு உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கள், ரொம்ப வாஞ்சையா. அந்த நேரம் பார்த்தா அவன் ஃப்ரெண்டு, ஏப்பா டைம் ஆகல சாப்பிட்றதுக்கு போகலாம் வாங்கினானா. அப்போ எந்திரிச்சு போனவன் தானா, அவ்வளோதானா. அந்த வாஞ்சியும் போச்சு, அந்த அட்டென்ஷனும் போயிடுச்சு. எது மேலே நாட்டம் உண்டாச்சோ, ஆசை உண்டாச்சோ, எதை நோண்டி பார்க்கணும், அலசி ஆராயணும், உள்ளே போகணும், ஆழமாக போகணும் யோசித்தானோ, அதெல்லாம் கெட்டு போச்சு. போய் சாப்பிட்டோன்னு தூக்கம் வருது, மற்ற பேச்சு வருது, அதை போவோம், இது இங்கே போவோம், அதை பார்ப்போம். பிசாசு பாருங்கள், பிசாசுன்னொடனே 2 கொம்பு வச்சுட்டு கருப்பு உருவம் வந்து ஆன்னு பயங்காட்டுவான்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. பிசாசு எப்படியெல்லாம் வர்றான் பாருங்கள். அந்த ஃப்ரெண்டு பிசாசுன்னு சொல்லலை நான், அவன் வந்து ஒன்றும் பெரிய பாவம் செய்ய சொல்லலை. அவன் என்ன குடிக்க சொன்னானா, சீரட் குடிக்க சொன்னானா, இல்லை ஏதாவது திருட சொன்னானா, கொள்ளையடிக்க ஒன்றும் சொல்லி சாப்பிடலான்னா. ஆனால் பிசாசுக்கு அது போதும். பிசாசுக்கு என்ன போதும்? அது போதும். நல்லா படிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஆழமான இன்ட்ரெஸ்ட் வந்து இப்படியே உள்ள ஆழமாக இறங்கிடணும். சாப்பாடாது இதாவது உட்காந்து பார்த்துருவோன்னு பார்க்கும்போது அப்போ தான் வந்து சாப்பிட்ற நேரமாக இல்லை, பச்சிக்கல, வா போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறான். இப்படி தான் பிசாசு வந்து வசனத்தை எடுத்து போடுறான். ஹலோ, ரொம்ப சாதாரண விஷயங்கள், கெட்ட காரியங்கள்னு சொல்ல முடியாது. சாப்பிட்றது கெட்ட காரியமா? கிடையாது. நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லது தான். ஆனால் பிசாசு எல்லாத்தையும் பயன்படுத்துகிறான் பாருங்கள். எப்படியாவது உங்கள்கிட்ட இருந்து வசனத்தை எடுத்து போட்டணும். ஏன்னா வசனத்தை எடுத்து போட்டால் உருப்படாமல் பண்ணிடலான்னு அவனுக்கு தெரியும். ஜான் பன்யன்றவரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்ற புஸ்தகத்தை எழுதி ரொம்ப பிரபலமானவர். அவர் ஊர்லேயே ரொம்ப மோசமான மனுஷனா. அவருடைய சாட்சியை கேட்டிங்கன்னா ஊர்லேயே ரொம்ப கேடுகட்ட மனுஷனாக வாழ்ந்தவரான் அவர். அவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாள். அவர் ஒரு நாள் ஒரு பிரசங்கத்தை கேட்டாராம் பாருங்கள். அந்த பிரசங்கம் என்னென்னா, இந்த ஓமை, இந்த ஓமையில் வசனம் விதைக்கப்பட்டவுடன் பிசாசானவன் வந்து பறவை வந்து எடுத்து போடுற மாதிரி எடுத்து போடுகிறான்னு சொல்கிறான். அதை கேட்டு தான் அவர் நம்பினாராம். அப்போ தான் அவருக்கே லைட் அடிச்சு தான் உதிச்சு தான் மனசில். அட பிசாசுக்கே தெரியுது இந்த வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவன் மாறிடுவான்னு. அப்போ இந்த வசனம் வல்லமை உள்ளது, இது வந்து கடவுளுடைய வார்த்தை, இது ஆளை மாற்றக்கூடிய வார்த்தை, அப்போ இது என்னையும் மாற்றுன்னு சொல்லி அப்படி தான் இருந்தாலும் விசுவாசத்துக்குள்ளே வந்தாராம் பாருங்கள். விசுவாசிக்கு தெரியாதது பிசாசுக்கு தெரியுது. வசனம் தான் முக்கியம். அதனால தான் வசனத்தை எடுத்து போட வருகிறான். உங்களை ஒன்றும் அவன் டிஸ்டர்ப் பண்ணுறதில்லை, இதை தான் எடுத்து போடுறான். இது இல்லைன்னா வேறு எது இருந்தாலும் பரவாயில்ல. ஹலோ, நீங்கள் கோயிலுக்கு போகிறதுனால அவன் ஒன்றும் எதிரி கிடையாது உங்களுக்கு. போங்கன்றான். ஹலோ, போன்றான், போ கோயிலுக்கு போ. பாட்டு பாடுறதுனால அவன் ஒன்றும் உங்களுக்கு எதிரி கிடையாது. நீங்கள் பைபிளை தூக்கிட்டு போகிறதுனால கூட எதிரி கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு மனசில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுட்டு ரொம்ப ஆழமாக போகிறீங்க பாருங்கள், அப்போ தான் அவன் உஷாராகிறான். ஆஹா, இவன் மாறிடுவான், இவன் விட்டுட்டா, இவனை சாப்பிட கூப்பிடணும், இவனை ஏதாவது அதை பற்றி இதை பற்றி யோசிக்க வைக்கணும், என்ன மாதிரி பண்ணி இவனை கெடுத்து விட்டுறணும். ஏன்னா இது உள்ளே போச்சுன்னா ஆழமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இப்படி தான் பிசாசு பாருங்கள். அப்போ கேட்குறப்ப இட்ஸ் அ மேஜிக் மூமெண்ட். இது ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். ரொம்ப கவனமாய் கேட்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய நல்வாழ்வு, உங்களுடைய சுகம், செழிப்பு, சமாதானம், வெற்றி, வாழ்வு எல்லாம் இதிலே அடங்கி இருக்கிறது. அப்போ கேட்கும்போது இந்த வழி அருகேன்னு சொல்லப்பட்ட நிலம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி கேட்கக்கூடாது. இல்லை ஆழமில்லாத நிலம்னு சொன்னிச்சு, அந்த மாதிரி கேட்கக்கூடாது. ஆழமில்லாத நிலம்னா ஆழமாகவே போக மாட்டாங்க சில ஆளுங்க, பார்த்துருக்கீங்களா? ஆழமாக போக மாட்டாங்க, மேற்பூச்சாக இருப்பாங்க. மேற்பூச்சா ஒரு எக்ஸைட்மெண்ட்டை காமிப்பாங்க,
வருவாங்க கோயிலுக்கு உங்களுடைய ரொம்ப சூப்பர் பாட்டுங்க, நல்லா இருந்துச்சு பாட்டு, அப்புறம் அந்த பிரசங்கம் கூட நல்லா இருந்துச்சு, நல்லா சில கதையெல்லாம் சொன்னார், நல்லா இருந்துச்சு அப்படின்னு வெளியே போனோடனே இங்கே வாங்க இந்த வடை ரொம்ப நல்லா இருக்கும், அதை சாப்பிட்டு போகலாம். அவனுக்கு என்ன பிரசங்கமும் நல்லா இருக்குது, வடையும் நல்லா இருக்குது, பிரசங்கமும் நல்லா இருக்குது, இந்த ஹோட்டல் மட்டன் கறியும் நல்லா இருக்குது, எல்லாத்தின் மேலேயும் ஈடுபாடு அவனுக்கு. நீங்கள் நினச்சிடக்கூடாது ஆஹா என்ன பிரசங்கத்தை விரும்பிட்டான்னு. அவன் இந்த பிரசங்கத்தை எவ்வளோ விரும்பினானோ அதே மாதிரி இந்த பிரியாணி கடையும் அவ்வளோ விரும்புகிறான். அவன் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் அவனுக்கு தெரியல. இதையும் விரும்புவான், அதையும் விரும்புவான், எதையும் விரும்புவான். அவன் எல்லாத்தின் மேலேயும் ஆசை அவனுக்கு, எல்லாத்தின் மேலேயும் ஒரு ஈடுபாடு அவனுக்கு. எதையுமே ஆழமாக போய்க்கிறது கிடையாது, அங்கங்கே தொட்டுக்குவான் லேசா அப்படியே அந்தந்த நேரத்துக்கு. இதில் ஆழமாக போகணும். இருக்கீங்களா? இதில் ஆழமாக போகணும். அந்த 3வது நாள் என்ன சொன்னேன், முள் வளர்ந்து சோக் பண்ணுது விதைய இல்லை, அப்படியும் இருக்கக்கூடாது. கேட்கும்போது இந்த முள்ளுள்ள இடங்கள் மாதிரி இருக்கக்கூடாது. முள்ளுள்ள இடங்கள்னால் யார் அவங்க யாருன்னா, எதிர் வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் நான் இன்னும் வாங்காமல் இருக்கிறேன், என் மச்சான் வாங்கிட்டான் நான் இன்னும் வாங்கலை, என் தம்பி வாங்கிட்டான் நான் வாங்கலை, எங்கள் அண்ணன் வாங்கிட்டான் வாங்கலை, எங்கள் வீட்டில் எல்லோரும் வாங்கிட்டாங்க நான் வாங்கலைன்றார் ஒருத்தர். ஆகவே எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு. அப்போ என்னென்னா ஆங்கிலத்தில் தான் சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இது எப்படி சொல்லுவாங்கன்னா, பையிங் திங்ஸ் தட் யூ டோன்ட் ரியலி நீட் வித் த மணி தட் யூ டோன்ட் ரியலி ஹேவ் டு இம்ப்ரெஸ் பீப்புள் தட் யூ டோன்ட் ரியலி லைக். நிறைய பேருக்கு வழங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லாத பொருளை உங்கள்கிட்ட இல்லாத பணத்தை வச்சு வாங்கி உங்களுக்கு பிடிக்காத ஆட்களுக்கு முன்னால் நல்லா காட்சி அளிக்கணும்னு விரும்புகிறது தான் இந்த முள்ளுள்ள ஆட்கள். அவங்க கவலையெல்லாம் பாருங்கள், அவனுக்கு இருக்குது எனக்கு இல்லை, நான் எப்படியா வாங்கி காட்டணும், நான் அவனுக்கு காட்டுறதுக்குன்னு இவன் வாங்கிறதுக்கே சரியாக போகுது நேரம். அதனாலே வாழ்க்கையில் தோல்வி. அவனை இவனுக்கு பிடிக்காது, அப்புறம் ஏன் அவனை பற்றி கவலைப்படுறீங்க? அவன் என்ன நினைக்கிறான், உங்களுக்கு தான் பிடிக்காத, விட்டு தொலைங்க அவனை. பிடிக்காத ஆளுக்கு நீங்கள் என்ன காட்டுறது, வாங்கி கார் வாங்கி காட்டுறேன் பாரு. அவன் கார் வாங்கி காட்டினோன்னா ஆஹா அவர் கார் வாங்கிட்டாருன்னு சொல்ல போகிறான்னா, அப்பவும் அவன் புரிஞ்சு தான் தள்ள போகிறான். எப்படி வாங்கினானோ, யாரு கண்டா, யாரை ஏமாத்தினானோ அப்படி தான் சொல்லுவான். அவன் நல்லா சொல்ல மாட்டான். அவன் உங்களுக்கு பிடிக்காத ஆளுக்கு ஏன் உங்கள் காரை காட்டுறீங்க, உங்களுக்கு பிடிக்காத ஆளுக்கு ஏன் உங்கள் வீட்டை காட்டணும், இதுக்காக வாங்கணும்னு ஏன் தவிக்கணும், இதெல்லாம் நம்ம கன்சர்னே கிடையாது. பாருங்கள், இப்படி வாழவே கூடாது. இந்த உலக கவலைன்றது அதுதான். பாருங்க, நிறைய பேருடைய இருதயம் அப்படிப்பட்ட காரியத்தினால் நிறைஞ்சிருக்கிறதுனால இப்படிப்பட்ட கேட்குற ஒரு இடத்துக்கு வரும்போது கேட்க முடியாமல் போயிடுது. அவங்களுக்கு கேட்க வேண்டிய விதத்தில் கேட்க முடியல. ஏன்னா அங்கே உட்காந்துட்டு கணக்கு போட்டிருக்காங்க, இந்த கார் எப்படி ஒழுங்கு பண்ணுறது, எப்படியோ அடுத்த வாரத்துக்குள்ளே வாங்கிடணும், ஏன்னா அவனுக்கு காட்டணுமே, அந்த கணக்கு உள்ளே போயிட்டு இருக்குது. இங்கே பிரசங்கம் ஓடிட்டு இருக்குது. ஒரு கார் இல்லை 100 கார் கூட நினச்சா வாங்கலாம், அந்த மாதிரி பிரசங்கம் போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரு கார் வாங்க முடியலையேன்றத கவலையினால் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் கெடுத்துக்கிறது. இதை கவனிக்காமல், இதை ஒழுங்காக கவனித்து இதில் ஆழமாக போய் இதில் நேரத்தை செலவழித்து இதை கேட்குற ஒரு நல்ல இருதயமாக அவங்க நல்ல இருதயத்தை ஆக்கி இதை ஏற்றுக்கொண்டால் ஒரு காரணங்க என்ன வேணும்னாலும் வாங்கலாம், என்ன வேணும்னாலும் வாங்கலாம். கேட்கறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். வசனத்தை கேட்கிறது. ஏன் கேட்குறீங்க? ஏன்னா அது விதைக்கப்படுகிறது. ராஜ்யத்தின் வசனம், தேவனுடைய விருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அது கொண்டு வந்து நிறைவேற்றும். அவருடைய ராஜ்யம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும், அவருடைய சித்தம் செய்யப்படும், வாழ்க்கை பரலோகம் மாதிரி மாறும். அதுதான் பிரசங்கம். பிரசங்கங்கிறது சும்மா ஏதோ ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டு ஒரு கவிதை வாசிட்டு போயிடுறது இல்லை. அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறுவது இல்லைங்களா? சரி, இப்போ கேட்குறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும்.